அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய. நமது இந்த சேனலில் கால பைரவர் பற்றி 2 வீடியோக்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பதிவிட்டிருந்தோம். அதற்கு காரணம் என்ன? கால பைரவருக்காக ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த காணொளிகளை பதிவிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களில் சில பேருக்கு தோன்றியிருக்கலாம். அதை பற்றி ஒரு சிறு விளக்கமும் அதற்கான சிறு புரிதல்களையும் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை பதிவிடுகிறோம். சிவபெருமானின் 64 திருமேனிகளில் முக்கியமாக 3 திருமேனிகள் உள்ளது. இது 3 திருமேனிகளும் 3 மகாசக்திகளும் 3 பெரிய சிறப்பம்சங்களும் கொண்டது. அதில் முதல் திருமேனி கால பைரவர். இந்த கால பைரவர் காலத்தை ஆட்சி செய்பவர். பைரவர் என்ற பெயருக்கு பயம் நீக்குபவர் என்றும் மரணத்தை வெல்பவர் என்றும் பொருள் கூறப்படுகிறது. அடுத்தபடியான திருமேனி நடராஜர் கோலத்தில் இருக்கும் சிவபெருமான். இது பிரபஞ்சத்தின் சக்தியாக கொள்ளப்படுகிறது. இந்த பிரபஞ்ச சக்தியில் சுற்றிலும் ஒரு நெருப்பு வளையம் போல் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். அதுதான் சக்தி வடிவமாக கொள்ளப்படுகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு வடிவமாகும். அடுத்தபடியாக அர்த்தநாரீஸ்வரர். ஆண் பாதி பெண் பாதி என 2 உருவங்களையும் சேர்த்து இருக்கும் திருமேனி. இதற்கு சிவமும் சக்தியும் சமமாக இருப்பதுதான் பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கு முக்கிய காரணம் என்பதை நமக்கு உணர்த்துவதாக இருக்கும். இதில் கால பைரவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்த கால பைரவருக்கு சிறப்பு தோற்றங்கள் என அனைத்தும் கடந்த 2 காணொளிகளில் நாம் பார்த்திருந்தோம். ஒரு ஜனனம் உருவாகி இந்த பிரபஞ்சத்தில் உயிர்த்து நிலைப்பதற்கு இந்த ஆன்மாவிற்கு 2 முக்கியமான நிலைகள் தேவைப்படுகிறது. ஒன்று சக்தி. அந்த சக்தி இருந்தால் மட்டுமே நம்மால் இயங்க முடியும். சக்தி இல்லாவிட்டால் நம்மால் இயங்க முடியாது. அந்த சக்தியின் நிலையை நாம் நமது கட்டுக்குள் வைத்து கொள்ளலாம். எப்படி என்றால், இன்று நமக்கு பிடித்தமான ஒரு சிறு வேலைகளை செய்வதற்காக நமது சக்தியை நாம் பயன்படுத்துகிறோம். அது நம்முடைய இஷ்டத்திற்கு நமக்கு தகுந்தாற்போல் அளவுகளை ஏற்றவும் குறைக்கவும் நிறுத்தவும் அதிகரிக்கவும் என அனைத்து விதமான நிகழ்வுகளையும் நம்மால் நமக்கு ஏற்றாற்போல் செய்து கொள்ள முடியும். அடுத்த விஷயம் காலம். இந்த காலம் நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் கிடையாது. நாம்
உறங்கினாலும் அமர்ந்திருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் ஓடிக்கொண்டிருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் காலம் என்பது நிற்காமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட காலம், அந்த காலத்தை தனது கட்டுக்குள் வைத்திருப்பவர் காலபைரவர். நாம் இந்த காலத்தின் சூட்சுமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடலின் போது காலபைரவர் எனும் திருமேனி, அந்த அவதாரம், அதனுடைய சக்திகள், அதனுடைய மாட்சிமைகள், இவைகள் அனைத்தும் பெரும் வியப்பை தந்தது. அதனால் அதில் நான் அறிந்து கொண்ட விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த காலபைரவர் என்பவர் வைத்து ஒரு வரலாறு ஒன்று உள்ளது. மார்க்கண்டேய மகரிஷி. மார்க்கண்டேயரின் தாய் தந்தையருக்கு கடவுள் ஒரு வரம் தந்தார். தங்களுக்கு பிறக்கும் குழந்தை சாதாரணமான குழந்தையாக 100 வருடம் வாழும் குழந்தையாக வேண்டுமா, அல்லது சிறு வயதாக இருந்தாலும் அதிக அறிவும் ஞானமும் கொண்டவராக வேண்டுமா என்று கடவுள் கேட்டதற்கு அவர்களின் பெற்றோர் 2வது வாய்ப்பான சிறிது காலம் வாழ்ந்தாலும் என் மகன் சான்றோனாக வாழ வேண்டும் என்ற முடிவை கடவுளிடம் வரமாக பெற்று மார்க்கண்டேய முனி பிறந்தார். மார்க்கண்டேயர் சிறு வயதிலிருந்தே ஒரு பால யோகியாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு அளவில்லாத அறிவும் முற்றிய ஞானமும் இயல்பாகவே இருந்தது. இது காலப்போக்கில் அவருடைய வயதும் 16 எட்டும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் மிகுந்த வருத்தத்திற்குள்ளானார்கள். நம்மளுடைய குழந்தை இன்னும் சிறிது காலத்தில் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்துவிடும், நாம் எப்படி இந்த பிரிவை தாங்கிக் கொள்வது என்று மிகவும் வருத்தப்பட்டார்கள். அதை பார்த்த மார்க்கண்டேயர் பெற்றோரிடம் இந்த விஷயத்தை கேட்டு அறிந்து கொண்டார். இருப்பினும் அவருக்கு அதை பற்றி கவலை கொள்ளாமல் அவர் சிவத்தின் மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டு தினமும் அவருடைய நியமங்களை சரியாக செய்து வந்தார். அவரின் இறுதி காலம் வந்தது. அப்பொழுது அவர் சிவலிங்க வடிவில் இருந்த காலபைரவரை தன்னுடன் அணைத்து கொண்டார், இறுக கட்டி கொண்டார். அந்த தொடர்பினால் அவருக்கு காலபைரவர் சாகாவரம் அளிக்கும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்கு போதித்து என்றும் சாகாமல் இருக்கும் வரத்தை அவருக்கு வழங்கினார். இப்படியாக வரலாறு கூறுகிறது. அப்படி பார்த்தால் காலத்தை கட்டுப்படுத்தும் காலபைரவரான சிவரூபத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த காலம் என்பது பற்றி உங்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கிறேன். காலம் எப்படிப்பட்டது? எதை அடிப்படையாக கொண்டு அது இயங்குகிறது? காலத்திற்கென்று ஒரு சக்தி நிலை உள்ளதா? காலத்தை இப்பொழுது நாம் வினாடிகளில், நிமிடங்களில், மணிகளில், நாட்களில், வாரங்களில், மாதங்களில், வருடங்களில் என பல்வேறு விதமாக கணக்கிடுகிறோமே, அது சரியான விஷயமா? இது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? இந்த காலத்தை நம்மால் உணர முடியுமா?
அப்படி உணர்ந்து அந்த சக்தியை நாம் அடைந்தோமேயானால் அதனால் எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும்? இந்த கேள்விகளுக்கு நேரடியாக யாரிடமும் பதில் கிடையாது. சில அறிவியல் பதிவீடுகளை பார்க்கும் பொழுது காலம் என்பது ஒவ்வொரு இடத்திற்கும் அவர்களின் வேகத்திற்கு ஏற்றவாறு மாறும். அவர்கள் செயல்படும் நிலையை பொறுத்து காலத்தின் நிலை மாறுபடும் என்று பல விஷயங்களை தெரிந்து கொள்ள நேர்ந்தது. அப்படி பார்த்தால் காலம் நிலையானது இல்லையா என்று இன்னும் கேள்விகள்தான் அதிகரிக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இதை ஆன்மீக வழியில் அணுகும் பொழுது கால பைரவர் தவிர்க்க முடியாதவர் ஆகிறார். அந்த கால பைரவர் சிவத்தின் ரூபமாக இருக்கும்போது அவரை பற்றி நாம் இன்னும் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த காலத்தின் சூட்சுமத்தை அறிய வாய்ப்புள்ளது என்று அதை பற்றி அறியத் தொடங்கினோம். அப்படி பார்க்கும் பொழுது சில வியப்பான விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. கால பகவான், கால பைரவர் இந்த ரூபமானது இப்பொழுது நடைமுறையில் நாம் உலக வாழ்க்கையில் அதிகமான கடன்கள் ஏற்பட்டால் அந்த கடன்களை நிவர்த்தி செய்து மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வதற்காக கால பைரவரை வணங்குகிறோம். மிகவும் தோல்வி அடைந்த வாழ்க்கை நிலையில் இருந்தால் கால பைரவரை வணங்கி அதிலிருந்து விமோச்சனம் பெறுகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த கால பைரவரை வணங்குவதற்காக சில நேரங்களும் காலங்களும் குறிப்பிடுகிறார்கள். தேய்பிரையில் வரும் அஷ்டமி அன்று கால பைரவரை வணங்கினால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதேபோல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலமான 4:30 மணி முதல் 6 மணி வரை கால பைரவரை வணங்கினால் சிறப்பான பலன்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். அதற்கு அந்த வேண்டுதல் அல்லது அந்த வணங்குதலின் வழிபாட்டு முறைகளில் வெள்ளை பூசணியில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சிறப்பான பலன்கள் உண்டு. இவ்வாறாக பலவித வழிபாட்டு முறைகள் மக்களிடையில் உள்ளது. இவை அனைத்திற்கும் என்ன காரணம் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். இதற்கான விடைகள் கிடைக்கும் பட்சத்தில் அதை உங்களுடன் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்கிறோம். அதனால் இந்த கால பைரவர் என்ற சக்தி நிலையை நாம் ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொள்ளாமல் அதை பற்றி மேலும் அறிய முற்படுவோம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதும் விஷயங்கள் தெரிந்திருந்தால் அடியேனுக்கு அதை தாங்கள் அருளி எனக்கு அறிவு புகட்டுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.